என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அல்லாஹ் ஆதம முதல் மனிதரை படைக்க நினைக்கிறான். நினைத்து என்ன செய்யறான், சும்மா வானவர்கள்ட்ட ஒரு ஒரு தகவலை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான், நான் இந்த பூமியில ஒரு படைப்பை படைக்க போகிறேன் என்று சொல்றான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி குழப்ப விளைவித்துக்கிட்டு வெட்டி கொண்டு சாகக்கூடிய ஆளுகளை நீ படைக்க போகிறாய் என்று அவங்க கேட்கிறாங்க. அப்படின்னு குரான்ல இருக்குது. கேள்வி என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஆதமை ஒரு ஆளை படைக்க போறேன்னு தான் சொல்றான். மலக்குமார்கள் உடனே முந்திக்கிட்டு அவங்கள படைச்சா நல்லா இருக்க மாட்டாங்களே மனுஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ஜெக்ஷன் பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி இது தெரியும் கேள்வி. அந்த கேள்விக்குள்ள பதில் அடங்கியிருக்கு. அல்லாஹ் சொல்லாம தெரியாதுல, அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல. அல்லாஹ் சொன்னான்னு வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்ல மாட்டான், விளங்கிக்கிறது சிலது. மாணவர்கள் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா அதையும் அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்துருக்கிறான். ஏன்னு கேட்டா அதே மலக்குகள் பின்னாடி சொல்றாங்க. அது நீங்க சொன்ன வசனத்துக்கு அடுத்த வசனம் 2வது அத்தியாயத்தில் 33வது வசனம். அதுல என்ன மாணவர்கள் சொல்றாங்க, லா சுபஹானக லா இல்மனா இல்லாம அல்லம்தனா, இறைவா நீ எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து அதான் எங்களுக்கு தெரியும், நாங்களாவே கேட்டோம், நீ சொல்லி தந்ததை தவிர எங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மலக்குமார்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்து கேட்டாங்களே தவிர ஊகம் பண்ணி அதிக பிரசங்கித்தனமாக கேட்க மாட்டார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான், மலக்குகளை பற்றி அல்லாஹ்வுக்கு முந்தி பேச மாட்டார்கள், முந்தி கொண்டு பேச மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் செயல்படுவார்கள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கட்டளையிடப்பட்டதை மீறவே மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்னதுதான் செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு முந்திக்கிட்டு போய் செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கணும், இந்த மலக்குமார்கள் கேட்டதில் இருந்து நம்ம விளங்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னார்கள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், ஒரு கலீஃபா படைக்க போறேன், இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன இருப்பாங்க தான், இருந்தாலும் நான் படைக்க போறேன் அல்லாஹ் சொல்றான். அப்படியாலே நீ படைக்கிறேன்னு அவங்க கேட்கறாங்க. இப்படி சொல்லாம இது கேட்க முடியாது. நீங்க கேள்வி கேட்டது பதில் இருக்குது. அப்ப மலக்குமார்கள் கேட்டதிலிருந்து நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, அந்த மலக்குமார்களுக்கு இதை பற்றியும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதை சிந்திச்சு வழங்கலாம். அடுத்து அவங்க கடைசியா பதில் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இறைவா நாங்களாகவா சொன்னோம், நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எந்த அறிவும் எங்களுக்கு இல்லையே. அப்ப வானவர்கள் அந்த கேள்வி கேட்டது எதுதான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுதான். அல்லாஹ் சொல்லும் போதே கலீஃபா படைக்கிறேன்னு மட்டும் சொல்லாம, கலீஃபா படைக்க போறேன், கொஞ்சம் முன்ன இருப்பாங்க, கொஞ்சம் குழப்பங்களாம் பண்ணுவாங்க தான், இருந்தாலும் நான் படைக்க போறேன் அப்படிங்கும் பொழுது எப்படியா இல்ல அப்படி செய்வான்னு நினைச்சுக்கிட்டு படைக்கிற நீ குழப்பம் விளைவிப்பான்னு நீ தான் சொல்ற, பிறகு எதுக்கு படைக்கிறேன்னு இப்பதான் கேட்க முடியும். இப்படி சொல்லாம கேட்க முடியாது. அப்ப ரெண்டு பேரும் தான், அல்லாஹ் சொல்லி இவங்க கேட்டாங்களா, சொல்லாம கேட்டாங்களா. சொல்லாம கேட்டாங்கன்னா மலக்குகளை பற்றிய நம்பிக்கைக்கு இது மாத்தம். மலக்குகளுக்கு அந்த மாதிரி ஊகிச்சு சொல்ல முடியாது. அவங்க என்னென்ன செய்வாங்க, மனிதன் படைக்கவே இல்லை, படைக்கப்படாத ஒரு இனம் என்னதெல்லாம் செய்யும் சொல்லி யாராலையும் சொல்ல இயலாது. நம்மளே அந்த இடத்துல உட்கார்ந்து சொல்ல முடியாது. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தால் தான் சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால் தான் சொல்ல முடியுமான ஒரு கேள்வியை கேட்டார்கள் சொன்னா, அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததனால் கேட்டார்கள் என்றுதான் விளங்கணும். ஒரு குழப்பமும் கிடையாது. அவங்களும் வாக்கு மூலமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா சொல்லிட்டாங்க.